ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டேஸ்டியான சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், தோசை இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷு மஷ்ரூம் மசாலா கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கலாங்க. தக்காளி ஒரு 2-3 அரிஞ்சு வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு கொஞ்சமாக உரித்து எடுத்து வச்சிடலாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இது ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். இது நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கலாங்க. பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த கிரேவி மஷ்ரூம் கிரேவி நம்ம ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. சப்பாத்தி, தோசை இதுக்கெலாம் கூட நல்லாயிருக்கும். இதில் ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கிறதால நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லதுங்க. இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டு ஆறட்டும் அரைச்சிக்கலாம். எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இந்த மஷ்ரூம் மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு கழுவிட்டு இந்த போல் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. கொஞ்சமாக கொத்தமல்லியும் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். 1 ஸ்பூன் பிளெயின் மிளகாய் தூள், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுட்டேங்க. சோம்புத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், கறி மசால் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். மிளகு தூளும் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இறக்கும் போது அது மிளகுத்தூள் தூவி வச்சுக்கலாம். இப்போ உப்பு தேவையான அளவு உப்பு, எண்ணெயும் எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ வாங்க இப்போ இந்த டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நல்லா ஆறின இந்த தக்காளி, வெங்காயம் மிக்ஸி ஜாரில் போட்டு இதை போல் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாங்க. அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு தாளிச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றிடலாங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக கழுவியும் ஊற்றிடலாம். கரண்டிலே இப்படி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு நம்ம இதில் போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாய் தூள், மஞ்சத்தூள் அதெல்லாம் போட்டு கலரிக்கலாம். இந்த தனியாத்தூள், சோம்புத்தூள், கறி மசால் பவுடர் இதெல்லாம் போட்டுக்கலாங்க. சோம்புத்தூள் நம்ம வெறும் வானிலையில் நல்லா வறுத்துட்டு மிக்சியில் பொடி பண்ணி அரைச்சி வச்சுக்கலாங்க. இது போல் மசாலா பண்ணும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அதில் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லதும் கூட சோம்புத்தூள். நம்ம இது போல் மசாலா கிரேவிக்கெலாம் யூஸ் பண்ணலாங்க. மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா இது கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம் இதில் போட்டுக்கலாம். காளான் இதில் போட்டுட்டு கிளறிக்கலாங்க. கரண்டியில் இப்படி கலந்துடலாம். மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்கட்டும். இப்போ அந்த காளான்லேயே இப்போ மஷ்ரூம்லேயே தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால் தண்ணி இதில் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ கொஞ்சம் கிரேவியாக ஆகிடுச்சி. இப்போ ஒரு கொதி வந்த பிறகு நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் மேலே அப்படி தூவிடலாங்க. தூவிட்டு கலந்துட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு கொதி வந்த பிறகு நம்ம அதை மேலே கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடலாம். நல்லா டேஸ்டியான மஷ்ரூம் மசாலா கிரேவி தயாராகிடுச்சுங்க. இது நல்லா ஒயிட் ரைஸ்லேயும் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும்.
சப்பாத்தி தோசை இதுக்கும் சைட் டிஷ்ஷாக நம்ம இதை சர்வ் பண்ணலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த டேஸ்டியான மஷ்ரூம் மசாலா கிரேவி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.